மகள இந்தியால க்ரூசர் பைக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு ரெட்ரோ க்ரூசர்ஸ் இருக்கு, க்ரூசர்ஸ் இருக்கு, அட்வென்ச்சர்ஸ் இருக்கு, ஸ்கிராம்பிளர் இருக்கு, ரோட்ஸ்டர் இருக்கு. இந்த மாரி நெறைய செக்மெண்ட் இருக்கு. பட் ஒரே ஒரு செக்மெண்ட் மட்டும் யூனிக்காவே இருக்கு இந்தியால. கஃபே ரேசர்ஸ். கஃபே ரேசர்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரே ஒரு ப்ராப்பர் கஃபே ரேசர் மட்டும் தான் இந்தியால இருக்கு. பட் இப்ப இன்னொரு கஃபே ரேசர், ஒரு ப்ராப்பர் கஃபே ரேசர் இந்தியாக்குள்ள வந்திருக்குன்னு சொல்லலாம். ட்ரையம்ஃபோட Thruxton 400 and this is a cafe racer. Special thanks to Triumph Kaplur Madurai. இந்த Thruxton 400 இப்போ மதுரைக்கு வந்தாச்சு. இந்த பைக்கை பற்றி என்கொயரியில் டெஸ்ட் டே அப்படின்னா Triumph மதுரை காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்களோட காண்டாக்ட் ஸ்க்ரீன்லேயே வரும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. மக்களை கெஃபே ரேசர் அப்படின்ற பைக் செக்மெண்ட் வந்து இந்தியாவில் கம்மி. கான்டினென்டல் GT650 தான் ஒரு ப்ராப்பர் கெஃபே ரேசராக இந்தியாவில் இருந்துட்டு இருக்கு. பட் அந்த பைக் வந்து அந்த கெஃபே ரேசர் ப்ரொபோர்ஷன் டிரைவ் பண்ணியிருப்பாங்க. அது ட்வின் சிலிண்டர், கொஞ்சம் ஹெவியராக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அஃபோர்டபுளான ரேஞ்சில், மினிமலிஸ்டிக்கான பவர்ல இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர் ஸ்டாண்ட்ஸ்ல கொண்டு வரணும்னு சொல்லி Triumph ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் தான் இந்த Thruxton 400 அப்படின்னு சொல்லலாம். Thruxton அப்படின்ற பேரே வித்தியாசமா தான் இருக்கு. 400ன்றது ஆல்ரெடி அவங்களோட சிப்லிங் வெர்ஷன்ஸான Triumph Speed 400, T4, Scrambler 400X, XE இருந்து ஷேர் பண்ணி 5வது ப்ராடக்டா இப்போ இந்தியாவுக்குள்ள இந்த மோட்டார் சைக்கிளை கொண்டு வந்திருக்காங்க. Triumphoட growth இந்த மாஸ் மார்க்கெட்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லலாம் while comparing to other brands. ஸோ இந்த Thruxton 400X எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு கஃபே ரேசர் பைக் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த ஃபேரிங்கை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் அண்ட் பின்னாடி பில்லியன் சீட் வராது. இதை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். வந்து கான்டினென்டல் GT 500 வந்துட்டு இருந்துச்சு. 500 வந்து ஒரு பயங்கரமான ப்ராப்பர் கஃபே ரேசர் மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து இந்தியன் பீப்புளுக்கு தகுந்த மாதிரி கான்டினென்டல் GT650 டிசைன் பண்ணிட்டாங்க. பட் இங்கே வந்தோம் அப்படின்னா Triumph அந்த விஷயத்த பண்ணாமல், there is an option. If you need to ride with pillion, நீங்கள் வந்து பில்லியன் சீட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை சோலோவாக ரைட் பண்ண போகிறேன், எனக்கு அந்த கஃபே ரேசர் ஸ்டைலிங் அப்படியே வேணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு கவுலையும் வந்து அவங்க ஆப்ஷனலாக கொடுக்குறாங்க. இது வந்து ஸ்டாக்லேயே வந்துடும். உங்களுக்கு வேணா நீங்கள் ரிமூவ் பண்ணி சீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் ஷேப், ஸ்பீட் 400, ஸ்பீட் T4ல இருக்க மாதிரி ஹெட்லாம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்துருது. பட் அது பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு, இந்த ஏர் சர்க்குலேட் ஆகிற மாதிரி. அண்ட் இந்த விண்ட்ஸ்க்ரீன் வந்து ஒரு மாதிரி கர்வியா இருக்கு. டாலாக இப்படி கொடுக்கல, ஸ்போர்ட்ஸ் பைக்கில் கொடுக்குற மாதிரி கொடுக்கல. பிகாஸ் இது கஃபே ரேசர்னால இந்த ஃபேரிங்கோட அடாப்ட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. டிசைன் இஸ் குட், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் இண்டிகேட்டர்ஸை இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபேரிங் கீழே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹவுசிங் இஸ் குட். அண்ட் ஃப்ரண்ட்ல பிளாக் ஃபினிஷ் பண்ண USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவே ஸ்பீட் சீரிஸ், ஸ்கிராம்பிளர் சீரிஸ் போனோம்னா கோல்ட் ஃபோக்ஸ் இருக்கும். பட் இதில் கோல்ட் ஃபோக்ஸ் கொடுக்கல. ஏன் கோல்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கோல்ட் ஃபோர் கொடுத்தோம்னா டிஃப்ரெண்டாக இருக்கும், சட்டிலாக இருக்கும்னு சொல்லி இப்படி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனிவே சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் எப்படின்னு பார்ப்போம். ஃப்ரண்ட் ஃபெண்டர்ஸ், ஃப்ரண்ட்ல கொஞ்சம் அகலம் கம்மியாக இருந்தாலும் பின்னாடி எக்ஸ்டெண்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபெண்டருக்கு பின்னாடி தான் ரேடியேட்டர் இருக்கு. லிக்விட் கூலிங் சிஸ்டம்னால பெரிய ரேடியேட்டர்ஸ் வந்துருது. அதுக்கு மேலே அவங்க ஒரு ப்ரொடக்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அது பத்தலை அப்படின்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டுக்கலாம். ஸோ அதை சேவ் பண்ணுற மாதிரி பின்னாடி நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தனால அது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் டயர்ஸ் வந்து 110 செக்ஷன் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா வைடான ரப்பர்ஸ். பிகாஸ் இந்த பைக்கோட இன்ஜின் வந்து 400cc இன்ஜின். 400cc வந்து நல்ல பாரை ஜென்ரேட் பண்ணும். அந்த பாரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி டயர்ஸ் வேணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட்ல 110 செக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. 300 டிஸ்க், டூவல் சேனல் ABS வந்துருது. ஸோ பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லி லைவாக பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கஃபே ரேசர்னாலே அந்த லோவான ஸ்டாண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லி. ஸோ நீங்கள் இந்த பைக்கை பார்க்கலாம், ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்படி மேலே கீழெல்லாம் போயிருக்காது. ஸோ ஜாப்பனீஸோட டிசைன் வேற மாதிரி இருக்கும், இட்டாலியன் டிசைன் வேற மாதிரி இருக்கும். ஸோ Triumph ஒரு UK பேஸ்ட் பிராண்ட்னாலும் அவங்க க்ரூசர்ஸில் வந்து ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அதனால இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. பட் Triumphோட மாஸ் மார்க்கெட் மாடல்ஸ் எல்லாமே இந்தியாவிலே தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க, பஜாஜும் Triumphும் சேர்த்து. ஸோ இந்த கஃபே ரேசரில் ஸ்பெஷலாக நான் பார்க்குறது இந்த லோவான ஈக்குவல் ஸ்டாண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். இந்த ஃபேரிங் மட்டும்தான் மேலே தெரியுது, மிச்சம் எல்லாமே ஒரே லெவலில் தான் இருக்குது. டேங்க் வந்து நல்ல நீளமான டேங்காக கொடுத்துருக்காங்க. ஏன்னா கஃபே ரேசரில் நீளமான டேங்க் இருக்கும். கிளிப் ஆன் கொடுத்தனால நமக்கு அந்த அக்ரெசிவ் போஸ்டர் கிடைக்கும். ரைடிங் போஸ்டரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் சீட்ஸ் வந்து ஃப்ளாட்டான சீட்ஸ் தான். சீட்டோட ரெக்ஸின் வந்து ஒரு மாதிரி ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. அதே மாதிரி ஃபோமும் வந்து ஓகேவான கம்ஃபர்ட் இருக்குது. பட் இது வந்து ஒரு க்ரூசர் கிடையாது, அதனால ரொம்ப சாஃப்டான சீட்ஸ் கொடுக்கல. இது ஒரு கஃபே ரேசர். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் டெய்லி சிட்டி கம்யூட் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு இது பத்தலை, இதுக்கு இதோட எக்ஸ்ட்ரா கம்ஃபர்ட் வேணும்னா Triumph ஆக்சரிஸ் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே கவுல் வந்துருது. இந்த கவுலை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பில்லியனோட ட்ராவல் பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த கவுலை ரிமூவ் பண்ணிட்டு ஓட்டலாம். இல்லை பில்லியனோட ட்ராவல் பண்ண மாட்டேன், நான் சொலவாக தான் ஓட்டுவேன் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் கவுல். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ப்ராப்பர் கஃபே ரேசர் ஃபீல் கிடைக்கும். இந்த பைக்கில் நான் ஒரு விஷயத்தை ஸ்பெஷலாக பார்த்தேன். ஒவ்வொரு இடத்துலையும் ப்ரீமியம் டச் கொடுத்துருக்காங்க. இந்த கிராப் ஹேண்டில் அவங்க பண்ணியிருக்க பெயிண்ட் ஃபினிஷிங், ஃபியூல் கேப் கொஞ்சம் வித்தியாசமான ஃபியூல் கேப், அதோட ஃபினிஷிங்கும் நல்லா இருக்குது. அண்ட் கிளிப் ஆனில் அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த நட்ஸ் அதுவும் ப்ரீமியமாக இருக்குது. அதே மாதிரி எந்த இடத்துலையும் அந்த பிளாஸ்டிக்ஸ் கூட ஹாட் பிளாஸ்டிக்காக தெரில. ஸோ இந்த கவுலிங்க்கு உள்ள ஒரு பிளாஸ்டிக் இருக்குது, அது வந்து
நார்மல் பிளாஸ்டிக் தான். பட் இருந்தாலும் நம்ம தொட்டு பார்க்கும்போது ஒரு சாஃப்ட் நேச்சரில் இருக்குது. ஸோ அதனால் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அண்ட் குவாலிட்டி கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் எக்ஸாஸ்ட் கேன் வந்து சிங்கிள் எக்ஸாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் நோட் கேட்போம். டிப்பிக்கல் ஸ்பீடோட எக்ஸாஸ்ட் நோட் இருக்குது. அதே ரெவ் நோட்டு, அதே எக்ஸாஸ்ட் நோட்டு. நீங்கள் அந்த ஸ்பீடை வந்து ரிமெம்பர் பண்ண முடியும். ஸ்பீட் 400. ஃபுட் பேக்ஸ் எல்லாமே நார்மலான ஃபுட் பேக்ஸ் தான், ரப்பர் ஃபுட் பேக்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ஃபர்ட் பேஸ்டாக போயிட்டாங்க. அண்ட் இங்கே வந்து பிரேக் லீவர் மட்டும் அலுமினியமில் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸாஸ்ட் அவுட்புட்டை மேலேருந்து எடுத்து கீழே கொடுத்துருக்காங்க. ஃபைன் ரெயின்ஸ் ப்ராக்கெட் உங்களுக்கு ரைட் சைடில் வருது, நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணணும். பின்னாடி 150/60 செக்ஷன் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல டயர்ஸ். 110, 150 ஸ்டெபிலிட்டி ரேஞ்சே வர மாதிரி இருக்குது. டயர்ஸில் ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி வெயிட் டு மேட்ரு. இந்த பைக்கோட வெயிட் வந்து 183 கிலோகிராம். ஸ்பீடை விட 4 கிலோகிராம் கூட. ஏன்னா கஃபே ரேசர் பொதுவாகவே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும், ஹெவியாக ஃபீல் ஆகும். ஸோ நம்ம கார்னில் GD6 சூட்லேயே பார்க்கலாம். ஸோ அது ட்வின் சிலிண்டர்னால ஹெவியாக இருக்குது. இது சிங்கிள் சிலிண்டர்னால 183 டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர் டு வெயிட் ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷனில் எப்படி இருக்குது அப்படின்றத ரைட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ஃபீல் ஆச்சு. அதை நான் லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அதில் ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இந்த பைக்கோட இன்ஜினை பற்றி பேசி ஆகணும். 398cc இன்ஜின் 42 bhp ப்ரொடியூஸ் பண்ணுது. 40 bhp தான் ஸ்பீடெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது 42 வாட் டிரைவ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் கஃபே ரேசர் ரைட். ஸோ அந்த ரேசருக்கு அந்த மாதிரி ரேஸ் டியூனிங் அப்படின்னு சொல்லலாம். ரேஸ் டியூனிங்கிறத சும்மா ஜஸ்ட் வேர்டு கண்டி சொல்கிறேன். ஸோ அந்த 2 ஹார்ஸ் பவர் அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸ்லிப்பர் கிளச் வந்துருது, 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், லிக்விட் கூலிங் சிஸ்டம் எல்லாம் வந்து ஆன் ட்ரெண்ட் ஹார்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் வந்து போதுமான பவரை சஃபிஷியண்டாக ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த இன்ஜினும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பிரேக்ஸோட மாஸ்டர் சிலிண்டர் வந்து மேலே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் பைக்ஸில், சூப்பர் ஸ்போர்ட்ஸில் பிளேஸ் பண்ணுற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க பைபரியோட மாஸ்டர் சிலிண்டரை. இட்ஸ் குட். ஸ்விட்சஸ் எல்லாம் பார்த்தோம்னா கிளஸ்டர் ஆக்சஸ் பண்ணோட சுவிட்சு, ஹை பீம் பாஸு, ஹார்னு, ஹசார்ட் லேம்ப்ஸ் இதெல்லாம் வந்துடுது. ரைட் பை வேர் த்ராட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார் அண்ட் மிரர்ஸ் வந்துடுது. ஓகே, ஓவராலாக டிசைன் பார்த்தோம் அப்படின்னா அந்த கஃபே ரேசரை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பின்ன டெயில் லேம்ப்ஸை ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ட்ரைம்ப்பில் பார்க்கல. மாஸ் மார்க்கெட் செக்மெண்ட்டில் அந்த டெயில் லேம்ப் மாற்றிருக்காங்க. பட் இந்த ஃபெண்டர் போர்ஷன் சேம் தான். சைடில் நல்ல பெரிய சாரி கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அலுமினியம் ஸ்விங்காம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ண முடியும்? 90% நீங்கள் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணலாம். 10% க்ரூசிங் யூஸ் பண்ணலாம். க்ரூசிங் இந்த சென்ஸ் ஒரு 100-150 க்ரூசிங்க்கு நல்லாயிருக்கும். நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன் 90% சிட்டி 10% க்ரூசிங் சொல்கிறேன்னா அக்ரெசிவான போஸ்டர், ஸ்போர்ட்ஸ் பைக்கான ஒரு ப்ரப்போர்ஷன் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு ரைடிங் போஸ்டர் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஃப்ளாட்டாக தான் இருக்குது. சேடல் லெவல் நீங்கள் பார்க்கலாம். பெரிய ஹைட்டான சேடல் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் கிடையாது. ஸோ அதான் அந்த க்ரூசர் கம் ஸ்போர்ட்ஸ், அதுதான் கஃபே ரேசர். அதே மாதிரி கிளாசிக் க்ரூசர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய வேர்ட்ஸை மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் டிசைன் இருக்குது. ஓகே, இன்க்ரஸ் ஈஸியாக இருக்குது. அந்த லைட் வெயிட்டான ஃபீல் நான் அந்த பைக்கில் கெட்டின் ஆகும் போதே இருக்குது. அண்ட் எக்ரஸ் பார்க்கணும்ல, எக்ரஸ் இஸ் நாட் அ டீல். எனக்கு ஸ்பீட் 400ஓட இந்த மோட்டார் சைக்கிள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. பிகாஸ் எனக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் பிடிக்கிறனால அப்படி இருக்கான்னு தெரில. ரைடிங் போஸ்டர் பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒரு 10% தான் நீங்கள் க்ரூசிங் பண்ண முடியும்னு. பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் சென்டரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டுவர்ட்ஸ் த ரைடர்லாம் கிடையாது. இப்படி இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் நிமிர்ந்து ஓட்டலாம். கெஃபே ரேசர்னால இந்த போஸ்டர் அட்டைன் பண்ணாதாங்க அது கெஃபே ரேசரு. வெயிட் பற்றி பேசியாகணும். 183 கிலோகிராம்னும் போது ரொம்ப வெயிட் கிடையாது. ஸ்பீட் 400ஓட கொஞ்சம் தான் கூட, 4 கிலோகிராம் தான். ஈஸியாக பின்னாடி தள்ள முடியும். அதே மாதிரி முன்னாடி வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயம் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சிட்டி டிராஃபிக்ஸில் ஓட்டுறதுக்கு, பம்பர் டு பம்பர் டிராஃபிக்ஸில் ஓட்டுறது, இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு இந்த வெயிட் போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி ஹைட் நீங்கள் பார்க்கலாம். நான் 5.8 ஃபீட்டு. எனக்கு 2 லெக்குமே கீழே பிளேஸ் ஆகிடுச்சு. முட்டு மடங்கி தான் இருக்குது. நான் வந்து இப்போ ரைடிங் போஸ்டர் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதான் ரைடிங் போஸ்டர். எனக்கு ஸ்பெஷலி பிடிச்சிருக்கு. பிகாஸ் எனக்கு இந்த கெஃபே ரேசர் செக்மெண்ட்டும் சரி, ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட்டும் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த போஸ்டரை நான் வந்து அட்டைன் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ உங்கள் எத்தனை பேருக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் கெஃபே ரேசர்ஸ் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கெஃபே ரேசர் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லீன் லெவல் நீங்கள் பார்த்துக்கணும். இப்படி தான் இருக்குது. ஓவர் லீன்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு லீன். பின்னாடி நல்லா தள்ளி உட்காந்திங்கன்னா தான் ஃபுல்லி லீனாகி நீங்கள் ஓட்டணும். அப்படியே ஒரு சூப்பர் ஸ்போர்ட்ஸ் ஃபீல் ஆகுது எனக்கு. இங்கே உட்காந்திங்கன்னா ஓரளவுக்கு லீனியராக இருக்குது. டெய்லி சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இங்கே உட்காரும்போது உங்கள் பில்லியனுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இதான் கருத்து. அதனால் இந்த பைக் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா இருக்காதா அப்படின்றத கண்டிப்பாக உங்கள் நியர்பை ட்ரைம்ப் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு ப்ரிஃபர் பண்ணுங்கள். பைக் வந்து அமேசிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு, ப்ரிஃபர் பண்ணலாம்னு சொல்லி ப்ரிஃபர் பண்ணாதீங்க. பிகாஸ் நிறைய ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் வந்து யூஸ்டு மார்க்கெட்டில் இருக்கிறது காரணம் அவங்க அந்த போஸ்டரை செக் பண்ணாமல் வாங்குறது தான். ஸோ அதனால் போய் செக் பண்ணி பாருங்கள். எக்ரஸ் பெட்டராக இருக்குது, சீட் கம்ஃபர்ட் பெட்டராக இருக்குது. அதே மாதிரி ரைடிங் போஸ்டர்னு பார்க்கும்போது கொஞ்சம் லீன் லெவல் இருக்குது.
ஃபுட் பெக்ஸ் கொஞ்சம் பேக்வேர்டில் தான் இருக்குது. நீங்கள் அந்த லெக் பொசிஷனே பார்க்கலாம். அண்ட் அந்த ட்ரையாங்கிள் நான் காமிச்சதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பட் டெஸ்ட் டே பண்ணி பார்த்துட்டு டெசிஷன் மேக் பண்ணுங்கள். மக்களை நம்ம கூட Triumph Thruxton 400 இருக்குது. இந்த பைக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்ற பார்ப்போம். ஒரு எம்டி ரோட், ஒரு பவர்ஃபுல்லான 400cc. லெட்ஸ் ட்ரை. கொஞ்சம் கமிட்டடாக தான் இருக்குது. கிளச் இஸ் சாஃப்ட். நோட் நல்ல லவுடாக இருக்குதுன்னு சொல்லலாம். கியர் ஷிஃப்டிங் இஸ் ஆல்சோ ஸ்மூதர் பார்ட். பார் அண்ட் மிரர் கொடுத்தாலும் ஓரளவுக்கு விசிபிலிட்டி பெட்டராக தான் இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சில பார் அண்ட் மிரர்ஸ் வந்து லூஸாகவே இருக்கும். ஸோ நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ஃபினிஷ் இஸ் குட். பவர் டெலிவரி பார்க்கலாம். கிராஜுவல் பவர் டெலிவரி. ஸோ அந்த கிளாசிக் ரெப்ரசன்டேஷன் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. இந்த கிளஸ்டரில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகே, 9 km/h வரைக்கும் போகுது. வைப்ரேஷன் பார்ட்டை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 4000 அபோவ் வரைக்கும் வைப்ரேஷன் இல்லை. பட் அதுக்கப்புறம் ஒரு 5 கிட்ட போகும் வைப்ரேஷன் தெரியுது. வீட்டில் டேங்கில் தெரியுது. ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் 2 km/h. ஃபாஸ்ட்டாக தாங்க இருக்குது இந்த மோட்டர் சைக்கிள். பிகாஸ் 42 bhp, 40 bhp பயங்கர அக்ரெசிவாக இருக்கும். இது 42 bhp இன்னும் கொஞ்சம் டைனமிக்காக பில்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இந்த ஃபேரிங்கு அண்ட் இந்த ப்ரொப்போர்ஷனு, ஸோ இந்த டைனமிக்ஸே வந்து அந்த விண்டை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்காக தான் அந்த டாப் அண்ட் பவரை பூஸ்ட் பண்ணுற மாதிரி 42 bhp கொடுத்துருக்காங்க. ஃபைன். 0 to 60 பார்க்கலாம். 3, 2, 1 go. 0 to 100 பார்க்கலாம். 3, 2, 1 go. இந்த பைக்கில் வந்து அந்த மிட்ரேஞ்ச் பவர் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு மாதிரி அன்கண்ட்ரோல்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு 7000 RPMல புஷ் பண்ணும்போது நம்மளோட கண்ட்ரோலை மீறி போகிற அளவுக்கு பவர் வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஸோ அதனால் கண்டிப்பாக பவர்ஃபுல் இந்த செக்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த டைனமிக்ஸ் உங்களுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு, அதாவது இந்த பொசிஷன் நீங்கள் உட்காந்து ஓட்டும்போது நீங்கள் வந்து இந்த ரிஸ்பைனை மட்டும் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகிடும். ஏன்னா உங்களோட பாடி வெயிட் எல்லாமே நீங்கள் அந்த இதில் தான் அந்த ரிஸ்கில் தான் போடுறீங்க. ஸோ அதனால் அந்த ரிஸ்பைன் மட்டும் உங்களுக்கு வரும். இந்த ரைட் ரிவ்யூவில் ஆடியோ கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ பண்ணுறோம். கொஞ்சம் ஆடியோ இஷ்யூ. இந்த பைக்கோட பிரேக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். 60 to 0 கிளாக் பண்ணிட்டு ரியர் பிரேக் அண்ட் ஃப்ரண்ட் பிரேக்கில் ட்ரை பண்ணுவோம். ரியர் பிரேக் வீல் லைட்டாக லாக் ஆகுது. பட் ஸ்டாப்பிங் இஸ் பெட்டர். ஃப்ரண்ட் பிரேக் பார்ப்போம். பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா, ரியர் பிரேக்ஸ் வந்து சிட்டி யூசேஜ் பண்ணுறதுக்கு அதுலேயும் போதுமான கான்ஃபிடன்ஸ் ஸ்டாப்பிங் கிடைக்குது. உங்களுக்கு அதே மாதிரி ஃப்ரண்ட் பிரேக்ஸ் அடிக்குவேட்டாக இருக்குது. இமீடியட் ஸ்டாப்பிங் நீங்கள் பண்ணலாம். அதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கேற்ற டயர்ஸ், அதுக்கேற்ற டிஸ்க் ரோட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரைடில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த ரைடிங் போஸ்டர். நல்லா தள்ளி உட்காந்திங்கன்னா ஓவர் கம்ஃபர்டடாக இருக்கும். முன்னாடி தள்ளி உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டடாக இருக்கும். அது சிட்டி ரோட்டில் ஓட்டுறதுக்கு பெட்டராக இருக்கும். இன்ஜின் பவர், அந்த மிட் ரேஞ்சுக்கு டாப் அண்ட் பவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டாப் அண்ட் பயங்கர அக்ரெசிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இது ஒரு கிளாசிக் பைக்னால அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணியிருக்காங்க. அண்ட் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் ஸ்பிரிட்ஸ், டிஸ்க் ரோட்டர், டயர் சைஸ்லாம் பெட்டராக கொடுத்துருக்கனால பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. ஸோ இதில் நான் ஃபீல் பண்ண குட் திங்ஸ் இது. அண்ட் அதே மாதிரி கார்னு பார்த்தோன்னா, நீங்கள் ஓட்டும் போது உங்கள் பாடி வெயிட் எல்லாமே இங்கே ஹேண்டில் பார்ட்டில் இருக்கனால இந்த இடத்துல கொஞ்சம் பெயின் வரும். ஸோ அது நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறது தான் ஆகணும். போக போக அது உங்களுக்கு பழகிடும். டெஸ்ட் டே பண்ணும்போது இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குன்னு டெஸ்ட் டே பண்ணி பாருங்கள். அண்ட் இதை தவிர்த்து இந்த பைக்கில் வந்து இது பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. பிகாஸ் அவங்க வந்து அப்படியே 400 சில்லிங்கை தான் இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் இதை கெஃபே ரேசர் ஸ்டைலிங்கில் கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பேசணும்னா இந்த ரைடர் ட்ரையாங்கிளை பற்றி மட்டும்தான் பேசணும். ஸோ கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஆனால் அதே மாதிரி மைலேஜ்னு பார்த்தோன்னா 30 to 32 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு எஃபிஷியன்சியும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருந்தாலும்.
இப்போ ஸ்பீட் 400 போனால் உங்களுக்கு 30 வரைக்கும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, 32 வரைக்கும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, சில பேர் 35 சொல்கிறாங்க. ஸோ அதனால் 30ன்றதை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. இப்போ ஹீட்டிங்கை பற்றி பேசணுன்னா சிட்டி டிராஃபிக்ஸில் ஹை ஸ்பீட் யூஸ் பண்ணிட்டு ஸ்லோ பண்ணோன்னா இந்த லைட்டாக ஹீட் அடிக்குது, பிகாஸ் ஃபேன் ஓடுது. ஸோ இந்த மாதிரி கன்சர்ன் இதுதான் என்னோட ரைட் கன்ஃபியூஷன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மகளே, ட்ரையம்ஃப் த்ரக்ஸன் 400 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரெஷன்ஸை ஷேர் பண்ணேன். உங்களோட இம்ப்ரெஷன்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் கொடுங்க. ப்ரைஸ் பார்ப்போம். இந்த பைக் ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. 2,74,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருது. ஆண்டோட 3,30,000 3,50,000 வர வாய்ப்பு இருக்குது. ஸ்பீட் 400 கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். 2,74,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்க்கு கஃபே ரேசஸ் கிடையாது. கான்டினென்டல் GT650 போனால் 3,19,000 3,39,000 வருது. அது வந்து ஆண்டோட உங்களுக்கு 4 லட்ச ரூபாய்க்கு வரலாம், 4 லட்ச ரூபாய்க்கு மேலேயும் போகலாம். அப்ராக்ஸாக சொல்கிறேன். ஸோ கான்டினென்டல் GT650 4 lakhs கிட்ட வருது. பட் உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு கஃபே ரேசர் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா த்ரக்ஷன் 400 will be the better option. ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் வந்து இன்ஜின், ரெண்டாவது ப்ரோஸ் அந்த கெஃபே ரேசருக்கான ஸ்டைலிங், மூணாவது ஃபிட் அண்ட் ஃபினிஷ், ஸோ நாலாவது டயர்ஸ், டிஸ்க் ரோட்ரு, அதுக்கப்புறம் ஃபோக்ஸ் எல்லாமே ஆன் ட்ரெண்டு கொடுத்துருக்காங்க. 400cc எப்படி கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் பில்லியன் கம்ஃபர்ட். இந்த பைக் கெஃபே ரேசர்னால பில்லியனை வச்சு ட்ராவல் பண்ணுறது டஃப் தான். அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைனுமே இருக்கும். அந்த கெஃபே ரேசர் ஸ்டைலிங்கே அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால பில்லியன் கம்ஃபர்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா ட்ரையல் பார்த்துருங்க. ஆனால் அதே மாதிரி TFT கிளஸ்டர் கொடுத்துருக்கலாம். பட் இது கிளாசிக் கெஃபே ரேசர்னால அவங்க அந்த டிஜி அனலாக் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக். அதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துருது, USB சார்ஜிங் போட்டிருக்கு, அண்ட் தேவையான ரீடவுட்ஸ் எல்லாமே வந்துருது. சஃபிஷியண்டான விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 13 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கெஃபே ரேசர்னால மேக்ஸிமம் சிட்டி கம்யூட்டாக இருக்கும். லாங் க்ரூசிங் பண்ணுறவங்க ரேர் தான் இந்த பைக் வச்சு. அதனால 13 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சைடில் கான், இன்னொரு சைடில் ப்ரோஸ். இந்த கேட்டகரியை மீட் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ப்ரோஸ். இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கான். ஸோ அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் எங்களோட கருத்து, எங்களோட ஒப்பீனியன். அதே மாதிரி லாங் டேர்ம் இந்த பைக் ரன் ஆனதுக்கப்புறம் இந்த பைக்கில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் ஒரு கம்பேரிசனில் கூட நம்ம பேசுவோம். ஸோ இந்த த்ரக்ஷன் 400 பற்றி ஓவராலாக என்னோட கருத்து எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு கெஃபே ரேசர் பிடிக்குன்றனால இது வந்து நான் அப்படி இப்படின்னு சொல்லலை. ஸோ பொதுவாக வந்து ஒரு கெஃபே ரேசர் எப்படி டிசைன் பண்ணணுமோ அது அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு லென்த்தியான டேங்க்கு, அந்த கெஃபே ரேசர் கவுலு, அண்ட் தென் பில்லியன் சீட் வராது, அதே மாதிரி ஸ்டைலிங் லெவல்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து இதில் என்னால் பார்க்க முடியுது. அதுக்கேற்ற ப்ரொபோர்ஷனை பில்ட் பண்ணியிருக்காங்க. வெயிட்டையும் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் லைட் வெயிட்டான கெஃபே ரேசர்னு இந்த பைக்கை சொல்லலாம். இதெல்லாமே என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த பைக் யார் யாருக்கெல்லாம் சூட்டபிளாக இருக்குன்னு சொல்லிடுறேன். நான் வச்சிருக்க பைக் யூனிக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பைக்கை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டணும்னு ஆசை, பட் ஃபுல்லி கமிட்டட் ஸ்போர்ட்ஸ் ஓட்ட முடியாது என்னால் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக் வந்து சூட்டபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஓவர் கமிட்டட் கிடையாது. நீங்கள் தள்ளி உட்காந்தா தான் ஓவர் கமிட்டட். ஸோ இது லினியராகவும் வச்சு நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியும். உங்கள் பாடி கண்டிஷனுக்கு அது சூட்டபிளாக இருக்கான்னு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. ஆனால் அதே மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த பைக்கு, பட் ஒரு க்ரூசராக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பைக்கை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். பிகாஸ் ஸ்பீட் 400 வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணாத காரணம் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, நேக்கடாக இருக்குது, ஆனால் அதே மாதிரி ரெட்ரோ பைக் மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். இது ஸ்போர்ட்ஸ் ப்ரொபோஷனை பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நிறைய யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் ட்ரைவ் போகிறீங்களா, கியர் என்ஷூர் பண்ணிக்கோங்க. அண்ட் ரைட்